வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 7 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம அதிகாரி வந்துட்டு மூர்த்திய பார்த்து, இங்க பாரு, ஒரு அம்மன் சிலை பக்கத்து ஊர்ல இருந்து காணாம போயிருக்கு. அது உன் கையில தான் இடம் மாறி வந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. மரியாதையா அந்த அம்மன் சிலை எங்க இருக்கு அப்படிங்கறத இப்ப சொல்ல போறியா இல்லையா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், அப்படி எந்த அம்மன் சிலையும் என் கைக்கு மாறி வரல. யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை சொல்லியிருக்காங்க. நான் இப்போ நேர்மையா நானே அம்மன் சிலைய செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கேன். யாரோ என்னோட பொழப்ப கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. தேவையில்லாம என்னோட வேலையை வந்து கெடுக்காதீங்க சார், தயவு செஞ்சு போங்க. அப்ப அதிகாரி சொல்றாரு, இங்க பாரு, நான் உன்கிட்ட ரொம்பவே ரெஸ்பெக்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி அம்மன் சிலையை கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு எந்த வகையிலயுமே பிரச்சனை கிடையாது. இப்படி தேவையில்லாம அம்மன் சிலையை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை ஆகிரும். அதுக்கு அவர் சொல்றாரு, சார், வேணும்னா என்னோட இடத்த நீங்க செக் பண்ணி பாத்துக்கிடுங்க. எந்த இடத்துலயுமே அம்மன் சிலை இல்ல. அதிகாரி நேரா வந்த அதிகாரிங்க கிட்ட, இங்க பாருங்க, இந்த இடத்த ஃபுல்லா தரவா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அவங்க நேரா மூர்த்தியோட இடத்த சல்லட போட்டு சலிச்சு பாக்குறாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே அந்த அம்மன் சிலை இல்ல. இத பார்த்ததும் அந்த மூர்த்தி சொல்றாரு, சார், இப்பயாவது புரிஞ்சிச்சா? அந்த அம்மன் சிலைய நான் எடுக்கல அப்படின்னு. ஏன் சார் தேவையில்லாம என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த இடத்த விட்டு போங்க, இல்லைன்னா நான் மேல் அதிகாரிங்களுக்கு போன் பண்ணி தேவையில்லாம என் வேலையை குறுக்கிடுறீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். இதை கேட்டதும் அதிகாரி சொல்றாரு, சரி, எங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. அப்ப மூர்த்தி இதை பார்த்துட்டு அப்பதான் சந்தோஷப்படுறாரு. அப்பாடா, எப்படியோ அதிகாரிங்க இந்த இடத்த விட்டு போக வச்சாச்சு. அம்மன் சிலை எங்க இருக்குன்னா அவங்க கண்ணுக்கும் தெரியல. நம்ம சரியான இடத்துல வச்சதுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எதுக்கும் அவங்க 2 பேருக்கும் நம்ம தகவலை சொல்லிடுவோம் அப்படின்னு மூர்த்தி நேரா அவரோட ரூமுக்கு போயிட்டு அந்த வில்லன்கள் 2 பேருக்குமே போன் பண்றாங்க. அவங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா, என்னாச்சு? அந்த அம்மன் சிலைய கை மாத்திட்டியா? அதுக்கு மூர்த்தி சொல்றாரு, சார், இங்க அதிகாரிங்கெல்லாம் வராங்க சார், அந்த அம்மன் சிலைய தேடி. இதை கேட்டதும் அந்த வில்லன் சொல்றாரு, என்னது, அதிகாரிங்க வராங்களா? எப்படி சமாளிச்ச? அம்மன் சிலைய அவங்க கிட்ட குடுத்துட்டியா? அதுக்கு அவர் சொல்றாரு, சார், எப்படி சார் கொடுப்பேன்? கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த அமௌண்ட் என் கைக்கு வந்தே ஆகணும்ல. நான் எப்படி கொடுப்பேன்? அந்த அம்மன் சிலைய இன்னொருத்தர் கையில கைமாத்தின பிறகுதான், எனக்கு அந்த காசு வந்த பிறகுதான் என்னாலேயும் நிம்மதியா இருக்க முடியும். இதே மாதிரி நான் எத்தனை சிலைய கைமாத்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை சார், நான் பாத்துக்கிறேன். இந்த தகவலை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏன்னா என் மேல சந்தேகம் வந்துருச்சு. கண்டிப்பா உங்க மேலேயும் சந்தேகம் வந்திருக்கும். அதனாலதான் என்கிட்ட வந்திருக்காங்க. எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க. நான் வந்துட்டு தப்பிச்சிட்டேன், நீங்க தான் பாத்துக்கணும். இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சரிப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா அவங்க சித்தப்பா, அந்த மூர்த்தி இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு அந்த அதிகாரிங்க செக் பண்ணிருக்காங்க அம்மன் சிலை இருக்கா அப்படின்னு. ஆனா மூர்த்தி புத்திசாலி, எப்படியோ வந்துட்டு அம்மன் சிலை என் கையில இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டான். அம்மன் சிலையை இன்னும் கொஞ்ச நேரத்துல வேற யாருக்காவது ஷிஃப்ட் பண்ணிடுவான். அம்மன் சிலை கண்டிப்பா அந்த கார்த்திக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வாட்டி நம்ம பிளான் பண்ணது கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் சித்தப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டு, மவனே, இந்த வாட்டி இந்த சாமுண்டீஸ்வரியும் பரமேஸ்வரியோட குடும்பமும் பயங்கரமா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஊருக்கு முன்னாடி நிக்க போறாங்க. அந்த ஈஸ்வரி இல்லைன்னா பரமேஸ்வரி 2 பேரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறாங்க. அம்மன் சிலை இல்லாததுனால கோவில் கும்பாபிஷேகமும் நடக்க போறது இல்ல. ஒரே கல்லுல 2 மாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லா விஷயமுமே நடக்குது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த வில்லன் சொல்றாரு, சித்தப்பா, இன்னும் நம்ம பிளான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆன பிறகுதான் நம்ம முழுசா சந்தோஷமா இருக்கணும். அந்த சிலை ஃபர்ஸ்ட் வேற யாருக்காவது கைமாறணும். அப்படி கைமாறினாதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் அவரும், ஆமாடம் அவனே, நீ சொல்றதும் சரிதான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த அதிகாரி நேரா ஹீரோ போய் பாக்குறாங்க. ஹீரோ நேரா சரவணன்ட்ட, என்னாச்சு, அந்த அம்மன் சிலை அவங்க கிட்டதான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு இல்ல? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, அவனை நான் போனத்தோட நல்லாவே விசாரிச்சேன். ஆனா அவன் உண்மையை ஒத்துக்கவே இல்லை. அவன் கையில அந்த சிலை இல்ல அப்படின்னு ரொம்பவே பிடிவாதம் பண்றான். இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, அந்த சிவனாண்டியும் முத்துவேலும் அந்த மூர்த்தி கிட்டதான் சிலைய கைமாத்தி இருக்காங்க.
அவன் கையில இருந்து வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி, அவன் வந்துட்டு சாதாரண ஆள் இல்ல. இதுக்கு முன்னாடி நிறைய வந்துட்டு அம்மன் சிலை காணாம பண்ணத்துல சிக்கியிருக்கான். ஆனா எந்த அம்மன் சிலையுமே இங்க கைக்கு கிடைக்கல. ஆனா அவன் தான் எடுத்தான் அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் ஏதோ ஒரு ட்ரிக்கை பயன்படுத்துறான். அம்மன் சிலைய கண்டிப்பா அவன் கொடுக்க மாட்டான் கார்த்தி, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சோ அவனுக்கு இப்ப தேவை வந்துட்டு பணம். அந்த பணத்தை வந்து எப்படியாவது வாங்கணும் அம்மன் சிலையை கொடுத்துட்டு. சோ இதுக்கு நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணாதான் சரி வரும். அப்ப சரவணன் சொல்றாரு, சரி கார்த்தி, என்ன பிளான்னு சொல்லுங்க. அப்ப ஹீரோ மயிலு கிட்ட ஒரு பிளான சொல்றாரு. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, சூப்பர் சகல, இந்த பிளான்ல அவன் கண்டிப்பா சிக்காம இருக்க மாட்டான் அப்படின்னு. அப்ப சரவணனும் ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ மயிலு வந்துட்டு ஒரு வேஷம் போட்டுக்கிறாரு, ஒரு பையர் மாதிரி. இன்னொரு பக்கம் ஹீரோவும் மாசா வந்து ஃபேன் ஷர்ட்டு கோட் எல்லாம் போட்டுக்கிட்டு நேரா அந்த மூர்த்தியை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க மேனேஜர் நேரா ரெண்டு பேரையும் பார்த்து, ஆகா, பெரிய பார்ட்டி ஏதோ வந்திருக்கு, கண்டிப்பா இன்னைக்கு நம்மளுக்கு சரியான லாபம் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மேனேஜருக்கு பணக்காரவங்க ரெண்டு பேர் வராங்கன்னு பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப பெரிய பணக்காரவங்க வராங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சிலைய பெரிய விலைக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு அவருக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா ஓடி போய் மூர்த்தி கிட்ட, சார் சார், ரெண்டு பணக்காரவங்க வராங்க சார், கண்டிப்பா வந்துட்டு இந்த சிலைய வித்தரலாம் சார் அப்படின்னு சொல்ல, மூர்த்தி சொல்றாரு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ அவங்க கிட்ட போயிட்டு பேச்சு கொடு. உண்மையாவே அவங்க பணக்காரவங்க தானா, அவங்களால இந்த சிலையை வாங்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பேச்சு கொடு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ என்கிட்ட சொல்லு. இது கேட்டதும் மேனேஜரும், சரிங்க சார், நான் போய் பேசுறேன், கண்டிப்பா உங்களோட சிலை இன்னைக்கு வித்துரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கேருந்து போறாரு. போயிட்டு நேரா மயிலையும் நம்ம ஹீரோவையும் பார்த்து, வணக்கம் சார், வாங்க சார், வாங்க சார் அப்படின்னு சொல்ல, மயில் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லாங்ல பேசுறாரு. இந்த சிலையெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது, இது எவ்வளவு விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, சார் சார், இந்த சிலையெல்லாம் வந்துட்டு நாங்களே வந்துட்டு ரெடி பண்றோம் சார், இதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்போ மயில் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் சுத்தி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நேரா அவர்கிட்ட, இங்க பாரு, இது எல்லாமே ரொம்பவே பேட் குவாலிட்டியா இருக்கு, எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. எனக்கு வந்துட்டு எப்போவுமே நம்பர் ஒன் குவாலிட்டி தான் வேணும். இந்த அம்மன் சிலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட எங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், அவ்வளோ கோடி செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு. இது கேட்டதும் மேனேஜர் நினைக்கிறாரு, சார் அப்படியா, எவ்வளோ கோடி செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா, அந்த நிக்கிறாருல சாரு, அவரு கிட்டத்தட்ட 5000 கோடி சொத்து கூட அதிபதி. அவரை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ இப்படி பேசுற. இங்க பாரு, அவர் மட்டும் இப்ப நினைச்சாரு உன் கடையவே வாங்கிட்டு போயிருவாரு. ஏதோ வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனையா, அதனால அம்மன் சிலைய வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதனாலதான் அந்த சிலைய தேடி வந்திருக்காரு. இங்க பாரு, எங்களுக்கு நல்ல நம்பர் ஒன் குவாலிட்டியா ஒரு சிலை வேணும், அதை நீ ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா? உடனே எங்க கையில காசு இருக்கு, இன்னைக்கே நீ கையில காசு வாங்கிக்கலாம், இங்க பாரு அப்படின்னு பேக் ஃபுல்லா காசை காமிக்க, அவரு வந்துட்டு, ஆகா, பணத்தை நிறைய காமிக்கிறாங்களே, நம்மளுக்கு பணம் தானே வேணும், பேசாப்ல இவங்க கிட்டே அந்த சிலைய தள்ளிவிட்டா என்ன, எங்கேயோ வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு, சார் ஒரு நிமிஷம் இங்கே இருங்க சார், நான் போய் என் முதலாளியை கூட்டிட்டு வரேன். உடனே மயிலும், சரி சரி, போய் கூட்டிட்டு வா சீக்கிரம் அப்படின்னு சொல்ல அவர் அங்கேருந்து போறாரு. போயிட்டு நேரா மூர்த்திய பார்த்த, சார் அவங்க 5000 கோடி சொத்து கூட அதிபதியா சார், அவங்க கண்டிப்பா இந்த சிலைய வாங்குவாங்க, நீங்க எங்கேயோ வெளிநாட்டுக்கு ரிஸ்க் எடுத்து அனுப்புறதுக்கு அவங்க கிட்டயே கொடுக்கலாம்ல, அவங்க கொண்டு போய் வீட்டுல வச்சு சாமி தானே கும்பிட போறாங்க. இதை கேட்டதும் மூர்த்தி சொல்றாரு, அப்படியா, சரி நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு அங்கேருந்து மூர்த்தி வராரு. மூர்த்தி வந்துட்டு நேரா மயில பார்த்து, வணக்கம் சார், நீங்க தான் இந்த சிலைய பத்தி கேட்டீங்களாம்ல. அதுக்கு மயில் சொல்றாரு, உங்ககிட்ட அந்த சிலை இருக்கா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் இருக்கு சார், இப்பதான் வந்து நாங்க செஞ்சு முடிச்சோம் வாங்க அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றாரு, சரி சரி, வருது வருது அப்படின்ட்டு இங்க இருந்து போயிட்டு நேரா அந்த சிலைய பாக்குறாங்க. பார்த்துட்டு, இந்த சிலை ரொம்ப சூப்பரா இருக்கே, ஏது நீங்களே செஞ்சீங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சார், நாங்க தான் செஞ்சோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? இது கேட்டதும் அவர் சொல்றாரு, இந்த சிலை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்க எவ்வளவு ரேட்டு பேசுது? அதுக்கு அவரு சொல்றாரு, சார் நாங்க வந்து இது ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நீங்க வந்து கேட்டுட்டீங்கல்ல, அதனால உங்களுக்கு நாங்க குறைச்சு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்ப மயில சொல்றாரு, சரி சரி, நாங்க இதை உடனே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரா என்ன பண்றாருன்னா பாத்துக்கிட்டு நிக்கிறாரு. மயிலு அந்த சிலைய கையில வாங்கிட்டு, குடு குடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலைய கொண்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிற மாதிரி
நேரா நம்ம ஹீரோ கிட்ட, சகல இங்க பாருங்க, இந்த சிலை தானே அம்மன் சிலை. அப்ப ஹீரோ சொல்றாரு இந்த சிலை தான். இந்த சிலை எப்படி இவனுங்க கைக்கு வந்துச்சு? கண்டிப்பா அந்த முத்துவேலும் சிவனாண்டியும் தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மூர்த்தி தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு, என்ன இது, அவங்க சிலைய கையில வச்சுக்கிட்டு இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை இவனுங்க வேற யாருமாவது இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க நேரா பக்கத்துல வந்துட்டு, சார் என்ன சார், சிலைய வாங்கிக்கிறீங்களா இல்லையா சார், இந்த சிலைக்கு நிறையவே டிமாண்ட் இருக்கு. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நாங்க சிலைய வாங்கிக்கிறோம், எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு, சார் அதான் விலைய சொல்லிட்டேனே சார், 20 லட்சம் ரூபா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, 20 லட்சம் ரூபாயா? பக்கத்தூர் அம்மன் சிலைய கடத்திட்டு கொண்டாந்து இங்க வச்சுக்கிட்டு 20 லட்சம் ரூபா விலை பேசுறீங்களா அப்படின்னு சொன்னதோட அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ அவரு சொல்றாரு, சார் நீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் பக்கத்தூர்ல இருந்து வரேன், சிலைய கடத்தி கொண்டாந்து வச்சிருக்க அப்படின்னு கேள்விப்பட்டதோட நான் இங்க வந்துட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்க, மரியாதையா இந்த சிலைய ஒப்படைச்சிரு அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு சரவணன் வராரு. வந்துட்டு நேரா மூர்த்திய பார்த்து, எவ்வளவு பேசுன, இந்த சிலை ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேசுன, அப்பவே நான் உன்கிட்ட சொன்னேன், ஒருவேளை பொய் சொன்ன அப்படின்னா கண்டிப்பா உனக்கு அதிகப்படியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம நீ பாட்டுக்கும் என்னையவே ஆழம் பாத்தியல்ல. இதுக்கு முன்னாடி நீ எத்தனை தடவை அதிகாரிங்க கிட்ட மாட்டினாலும் நீ கொஞ்சம் கூட திருந்துற மாதிரியே இல்ல. இந்த வாட்டி உனக்கு கிடைக்க போறது கடுமையான தண்டனை. அப்பவே அந்த அம்மன் சிலையை ஒப்படைச்சிருந்தா உனக்கு இந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீ பண்ண தப்புதான் இப்ப உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு அந்த சிலைய நேரா ஹீரோ கிட்ட, நண்பா இந்த சிலைய நீ கோவிலுக்கு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போறாங்க. அப்ப மூர்த்தி இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சரவணன் வந்துட்டு மூர்த்தியை பிடிச்சு, இங்க பாரு, உனக்கும் இதுக்கு பின்னாடி யாராரு சம்பந்தம் பண்ணிருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீ இப்ப சொல்ற. இந்த சிலை எப்படி உன் கைக்கு வந்துச்சு, யாரு இந்த சிலையை உன் கையில கொடுத்தா, இப்ப எல்லாத்தையுமே நீ எங்ககிட்ட சொல்ற அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, சார் சார் எங்களை விட்டுருங்க சார், நாங்க ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டோம். அதுக்கு அவரு சொல்றாரு, பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி பண்ண அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா வந்துட்டு இப்ப யாரு இத பண்ண அப்படிங்கறத சொல்ல போறியா இல்லையா? அப்ப அவர் சொல்றாரு, சார் பக்கத்தூருக்காரரார அந்த முத்துவேலும் சிவனாண்டியும் தான் சார், ஒரு சிலை ஒண்ணு இருக்கு எனக்கு தரேன்னு சொன்னாங்க. நானும் காசுக்கு ஆசைப்பட்டு அந்த சிலைய வாங்கிக்கிட்டேன் சார். அந்த சிலையை எப்படியாவது வித்தரலாம் அப்படின்னு நினைச்சேன், அதுக்குள்ளேயும் தான் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனே. அப்ப ஹீரோ சரவணன் சொல்றாரு, அந்த முத்துவேல் சிவனாண்டி தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணதா, நீ வந்து உண்மைய சொல்லுவியா? அதுக்கு அவர் சொல்றாரு, கண்டிப்பா சொல்றேன் சார். அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா சிலைய கொண்டுகிட்டு கோவிலுக்கு கிளம்ப அதிகாரிங்க நேரா மூர்த்தியை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு கையில சிலை கிடைச்சிட்டு அப்படிங்கிற விஷயம் அந்த முத்துவேல் சிவனாண்டிக்கு தெரிய வருது. அந்த சிவனாண்டி சொல்றாரு, மவனே அவன் அந்த சிலைய கண்டுபிடிச்சிட்டானாண்டா. இது கேட்டதும் அவரு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன என்ன சித்தப்பா சொல்றீங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமையா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடையில இருந்து மேனேஜர் போன் பண்ணி சொன்னான், இந்த சிலைய அவன் கண்டுபிடிச்சிட்டானோ, மாறு வேஷத்துல போய் சுலபமா அந்த சிலைய கண்டுபிடிச்சிட்டானோ. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு அவரு. ஐயோ, அப்ப கண்டிப்பா எங்களை பத்தின விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே, அவன் கண்டிப்பா எங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கே. அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமா, கண்டிப்பா உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க எங்கேயும் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்ல, அவரு நேரா அவரு மகன்கிட்ட, மவனே நம்ம கிட்ட அந்த சிலை கை மாறினத தெரிஞ்சுக்கிட்டான், நம்ம தான் அந்த சிலைய வந்துட்டு அவன்கிட்ட கொடுத்தோம் அப்படிங்கிறத அந்த மூர்த்தி அதிகாரிங்க கிட்ட போட்டு கொடுத்துட்டான்டா. இப்ப நம்ம எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணும் வாடா அப்படின்னு சொன்னதோட அதுக்கு அவரு சொல்றாரு, என்ன சித்தப்பா, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அவன் இடையில வந்து இப்படி கண்டுபிடிச்சிடறானே, இப்ப என்னதான் சித்தப்பா பண்றது? அதுக்கு அவர் சொல்றாரு, அதான் அவனை எனக்கும் தெரியல, செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்ட்டு கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் மூர்த்தியை வந்துட்டு அதிகாரிங்க பிடிச்சு கொண்டு போய் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேருமே பயத்துல இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க நம்மளையும் பிடிக்க வந்துருவானுங்க, கோவில் கும்பாபிஷேகம் நிக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளையே ஊரை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி ஆகிருச்சு அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.
அப்பதாங்க அடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.